ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற அந்த சீரியலில் இது இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோவில் பொதுவாக தான் சொன்னோம், பகவத்கீதையிலேருந்து ஒன்றும் சொல்லலை. இதில் தான் நம்ம பகவத்கீதையை ஆரம்பிக்க போகிறோம். இது முதல் அத்தியாயம். அர்ஜுன நிஷாத யோகா அப்படின்னு அதுக்கு பேர். நிஷாதன்னா வருத்தப்படுறது. அர்ஜுனன் வருத்தப்படுறத சொல்கிறது இந்த முதல் அத்தியாயம். இதில் கிருஷ்ணன் பேச போகிறதில்லை. புரியுதுண்ணா? சஞ்சயன் தான் என்ன பார்க்குறோனோ அதை சொல்கிறார் திருதராஷ்டிரனுக்கு. நான் முதல் ஸ்லோகத்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது முதல் அத்தியாயம். இதில் முதல் ஸ்லோகமானது என்ன? திருதராஷ்டிர உவாச்ச. திருதராஷ்டிரன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவः மாமகாः பாண்டவாಶ್ಚைவ கிமகுர்வத சஞ்சய. சஞ்சயனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் திருதராஷ்டிரன். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரம்னா என்னென்னா, இந்த காலத்தில் சொல்லணுன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிற க்ஷேத்திரம்னு புரிஞ்சுக்கலாம். லா அண்ட் ஆர்டர் பர்ஃபெக்டாக இருக்கிற க்ஷேத்திரம் தான் தர்மக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரம் இவ்வாறு இருக்கிற அந்த குருக்ஷேத்திரம் என்கிற இடத்தில், க்ஷேத்திரேன்னா அந்த குருக்ஷேத்திரத்தில் சமவேதா ஒன்றாக கூடின, எல்லாரும் சேர்றது, அசம்பிள் ஆகிறது. யுயுத்சுவகா சண்டை போடுறதுக்கு, யுயுத்சவகான்னா சண்டை போடுறதுக்காக கூடின. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவகா மாமகாக என்னுடைய குழந்தைகளும், பாண்டவாச்சைவ பாண்டவர்களுடைய குழந்தைகளும், கிமகுர்வத என்ன செய்தார்கள் அப்படின்னு தான் இருக்குது. பாஸ்டன்ஸில் தான் இருக்குது. என்ன செய்கிறார்கள் கூட புரிஞ்சுக்கலாம். கிமகுர்வத சஞ்சயனே இதை சொல்லுங்கிறார். இதில் ஒரு பேக்ரவுண்டு உங்களுக்கு தேவைப்படுறது. திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, அது முதல் பாயிண்ட். அவர் ராஜ்யத்தை ஆள்றார். இப்போது இவெல்லாம் சண்டைக்கு அங்கே போய் எல்லாம் அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ அங்கே யுத்த களத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு யாராவது சொல்லணும். அதுக்கு சஞ்சயன்ட்ட என்ன விசேஷம்னா, அவன்கிட்ட ஒரு திருஷ்டி இருக்குது. ஒரு இடத்துல உட்காண்டே இன்னொரு இடத்துல நடக்கிற விஷயத்தை எல்லாம் அவனால் பார்க்க முடியும், சொல்ல முடியும். இது வெறும் பார்க்குறது. சஞ்சயன் வெறும் பார்க்கவும் இல்லை, அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டான் என்பது தான் முக்கியம். ஸோ பகவத்கீதை எப்படி வரும்? அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசுகிறத கேட்டால் தானே சஞ்சயனால் சொல்ல முடியும். ஸோ அவன் வெறும் பார்க்க இல்லை, கேட்கவும் செய்தான் சஞ்சயன். அதை அப்படியே திருதராஷ்டிரன்ட்டு சொல்கிறான். இதுதான் பகவத்கீதையினுடைய முதல் என்ன நடந்தது சொல்லும் சஞ்சயா அப்படின்னு ஒன்று சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சஞ்சய் உவாச்சான்னு நம்ம 3 இருக்கும். அப்புறம் இப்போ முதல் சாப்டரை பற்றி சொல்லுவோம். தான் சொன்னேன், அர்ஜுன நிஷாத யோகா. அர்ஜுனன் வருத்தப்படுகின்ற சாப்டர். அர்ஜுனன் வருத்தப்படுகின்ற அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி படிக்கிறவன் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவः மாமகாः பாண்டவாಶ್ಚைவ கிமகுர்வத சஞ்சய. இதுதான். இப்போ அந்த காலத்தில் சண்டைன்னு இப்போ அசம்பிள் ஆகியிருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சேனா இருக்கிறது. அந்த காலத்தில் என்னென்னா, சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா மகாரதிகள்னு சொல்லுவாங்க. மகாரதிகள்னால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் இருப்பார். நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு ஹெட் இருக்கிற மாதிரி, நேவலுக்கு ஒரு ஹெட் இருக்கிற மாதிரி, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்கும்.
ஒரு சங்கம்னா ஒரு சங்கு. ஸோ அந்த சங்கம் ஊதினாள்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் தயார் சண்டைக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுட்டா? இதுதான் அர்த்தம், வேறு ஒன்று. அது ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் துவனி இருக்கும், விசேஷமான ஒரு சத்தம் இருக்கும். ஸோ சத்தத்தை வச்சுட்டு தான் இவள் சொல்வா, இவர் சங்கத்தை கூட்டிட்டார். இப்போ கூடியிருக்கா வச்சுக்கோங்களேன். தர்மபுத்திரர் சங்கத்தை ஊதிட்டார், துரியோதனன் ஊதிட்டான், துரோணர் ஊதிட்டார் அப்படின்னா அவளுடைய சங்கத்தினுடைய ஒலியை வைத்து கொண்டு அவர்கள் ஊதிவிட்டார்கள், அவர்கள் சண்டை செய்ய தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய சங்கத்தை சொல்லுவார். நமக்கு அந்த லிஸ்டெல்லாம் தேவையில்லை, நமக்கு எல்லோரும் சங்கு ஊதினார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அர்ஜுனன் ஊதினான், கிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான். அந்த லிஸ்ட்டை எழுதுகிற போது பாஞ்சஜன்யத்தை ஊதுறதை தான் கடைசியில் சொல்லியிருப்பார் வியாசர். இந்த அளவுக்கு புரிஞ்சுடணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் சங்கம் ஊதிட்டார்கள். இப்போ ஒரு ஸ்லோகம் இல்லை, ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்லோகம். ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பகுதி என்ன சொல்கிறதுன்னா, சகோஷோ தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி யதாரயத்து. சகோஷோ தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி யதாரயத்து அப்படின்னா அர்த்தம். திருதராஷ்டிரனுடைய இதயங்கள் யதாரயத்துனா பிளக்கப்பட்டன. விஷ்ணு சஹஸ்ரநாமம் விதாரணான்னு ஒரு திருநாமம் வரும். உழுபவன் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு பிளப்பவன் அர்த்தம். அதே தான் யதாரயத்து மீன் இந்த எல்லாருடைய சகோஷா தான். இந்த சங்குகளின் ஓசையினால், இந்த சங்குகளின் கோஷத்தால் திருதராஷ்டிரனுடைய இதயம் பிளக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் நமக்கு தேவையான நமக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கிற விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டார் அர்ஜுனன்ட்ட வந்துட்டார் வியாசர். அது முதல் சாப்டரில் 47 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. நாம் முதல் ஸ்லோகத்தை ஒண்டி தான் முழுசாக பார்த்தோம். அதுக்கப்புறம் நாம் பார்க்கலாம். நம்பரில் நான் சொல்ல போகிறது அதெல்லாம் உங்களுக்கு அடிஷனல் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கூட என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லாரும் சங்குகள் ஊத, அவரவர்களுடைய சங்கங்களை அப்படின்னு சொல்லாமல் ஊத திருதராஷ்டிரர்களுடைய இதயங்கள் பிளக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இருக்குது. இப்போ அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொல்லுகிறான் யார்கிட்ட? கண்ணன்ட்ட. சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுத. புரியுதா? சேனையோர் சரியாக படிச்சுக்கலாம். நம்ம தப்பாக எடுத்துட்டேன்னா சாரி, கரெக்டாக படிக்கணுங்கிறதுக்கோசரம் படிக்கிறேன். ஒருத்தர் சங்கூதினத்தெல்லாம் சொல்கிறான்னு சொன்னேன் நான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுத அப்படின்னு சொல்கிறேன். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய அச்சுத. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றிருக்கான், ரதம் ஓட்டுறவனா. ஸோ அதிகாரம் பண்ணுறான் அர்ஜுனன். கிருஷ்ணா, 2 சேனைகளுக்கும் மத்தியில் நம்முடைய ரதத்தை நிறுத்து அப்படிங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சுட்டேன். இப்போ நிறுத்திட்டார் அவர். யார்? கிருஷ்ணன் 2 ரதத்தை அர்ஜுனனோட 2 சேனைகளுக்கும் நடுவிலே எடுத்து கொண்டு செல்கிறான். இப்போ கற்பனை பண்ணிக்குவோம், அர்ஜுனன் இந்த பக்கம் பார்க்குறான், அந்த பக்கம் பார்க்குறான். நம்மோடு யாரெல்லாம் சண்டை போட போடுகிறார்கள், நாம் யாரோடு சண்டை போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறான். இதெல்லாம் கற்பனைக்கு விட்டுடுறேன். இந்த பக்கம் பார்த்தா எல்லோரும் தோழர்கள், சொந்தக்காரர்கள், கசின் பிரதர்ஸு, மாமா அப்படின்னா பல ரிலேஷனில்
இருக்காங்க எழுத்த பக்கம் நின்று சண்டை போடுறதுக்கு. ஐயோ இதென்ன வம்பா பூச்சி, அவன் பார்க்குறான் துரோணரை பார்க்குறான், பீஷ்மரை பார்க்குறான், முக்கியமாக அப்புறம் கர்ணனை பார்க்குறான். இவன்னா ஏதோ வழியில் ஆச்சாரியனாக இருக்கிறார்கள், சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள், இவர்களோடு சண்டை போடணும். இப்போ தம் பக்கம் பார்த்துக்கிறான், இருக்கான் பீமன் இருக்கான் அப்படின்லாம் இருக்கான், அது வேறு விஷயமாக போச்சு. தர்மபுத்திரன் இருக்கான், இவாளை பார்க்கறதுல ஒன்றும் இல்லை. அங்கே பார்த்த உடனே இவனுடைய மனசு மாறுறது. அந்த மனசு மாற்றம்தான் முக்கியமான விஷயம். இதில் 2 ஸ்லோகத்தை பாருங்க, முக்கியமான ஸ்லோகம். அது பகவத்கீதை உருவாவதற்கு காரணமாக இருக்கிற இந்த 2 ஸ்லோகங்கள். இப்போ அர்ஜுனன் சொல்கிறான், ந ச சக்னோம்யவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனஹ நிமித்தானி ச பஸ்யாமி விபரீதானி கேசவ. ந ச சக்னோம்யவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனஹ நிமித்தானி ச பஸ்யாமி விபரீதானி கேசவ. கேசவன்னு கிருஷ்ணனை கூப்பிட்டு அர்ஜுனன் சொல்கிறான். இது என்ன சொல்கிறான், நாச்ச சக்னோமி அவஸ்தாத்தும். அவஸ்தாத்தும்னா நிற்கிறதுக்கு என்னிடம் சக்தி இல்லை, ஏன்னா அப்படி மயங்கி போயிட்டான். இப்போது அதான் நிஷாத யோகம், வருத்தப்படுற யோகம்னு படிச்சிருக்கோம் இல்லையா, என்னால் நிற்க முடியும். நாச்ச சக்னோமி அவஸ்தாதும் பிரமதீவச்ச மே மனஹா, என் மனசு சுழல்கிறது, எனக்கு மனசில் குழப்பமாக இருக்குது. நிமித்தானி ச பஸ்யாமி விபரீதானி கேசவ. விபரீதானி நிமித்தியாமி, கரெக்டா? நிமித்தானி விபரீதானி நிமித்தானி அப்படின்னா விபரீதமான சகுனங்கள். நிமித்தம்னா புரியுது உங்களுக்கு, சகுனம்னு நாம் சொல்லுவோம். அபசகுனங்கள்னு பொதுவாக அதான் விபரீதானி நிமித்தானி ச. ஆமாம், அது மாதிரி அபசகுனங்களையும் கூட நான் பார்க்கிறேன். இப்போ கேசவ அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், சண்டை போட மாட்டேன்னு. இந்த ஸ்லோகம் நம்பர்லாம் உங்களுக்கு சொல்லணுமா தெரில எனக்கு. நிமித்தானி ச பஸ்யாமி விபரீதானி கேசவ. இது 2 ஸ்லோகத்துலேருந்து அதாவது முதல்ல சொன்ன நச்ச சக்னோமினா சக்தி இல்லைன்னு இருக்கும். நச்ச சக்னோம்யவஸ்தாதும் பிரமதீவச்ச மே மனஹா. பிரமத்தினா சுத்துறது. இது 30வது ஸ்லோகத்தில் ஒரு பகுதி, கடைசி பகுதி. அப்புறம் அதுக்கப்புறம் நிமித்தானி ச பஸ்யாமி விபரீதானி கேசவ. இது 31வது ஸ்லோகத்தில் ஒரு போர்ஷன். இப்படி சொல்கிறான். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறான் அர்ஜுனன், ந ச ஸ்ரேயோனுபஸ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானி ச. திருப்பி படிக்கிறேன், என்ன சொல்கிறேன்? ந ச ஸ்ரேயோனுபஸ்யாமி ஹத்வா ஸ்வஜனம் ஆகவே ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானி ச. ந ச ஸ்ரேயோனுபஸ்யாமி. ஸ்ரேயம் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டின்னு அப்படின்னு, முன்னேறுதல், மேன்மை அடைதல் அப்படிங்கிறதா ஸ்ரேயம். அனுபஸ்யாமி, நான் என்னால் பார்க்க முடியல. ஆமாம், அகேட் மேலும் இதெல்லாம் செஞ்ச அப்புறம் பார்க்க முடியல. எதுக்கப்புறம் இதெல்லாம் அத்வா ஸ்வஜனம் ஆகவே. ஆகவே அப்படின்னா சண்டேல ஸ்வஜனம் என்னுடைய ஜனங்களையே அத்வா கொன்று நான் எந்த மேன்மையையும் முன்னேற்றத்தையும் பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். நாச்ச ஸ்ரேயா அனுபஸ்யாமிங்கிறத ஸ்ரேயோனுபஸ்யாமி ஹத்வா ஸ்வஜனம் ஆகவே. ஹத்வானா கொன்று, ஸ்வஜனம்னா என்னுடைய மக்களையே கொன்று சண்டையில்
நான் ஒன்றும் பெரிய ஸ்ரேயத்தை, பெரிய மேன்மையை, என்ன சொல்கிறது, பெரிய பிரகாசமான எதிர்காலத்தை பார்க்கவில்லைன்னு சொல்கிறது. அப்புறம் அத்வாஸ்வஜனம் ஆகுவே ந ச காங்ஷே சரி ந காங்ஷே விஜயம். காங்ஷேன்னா ஆசைப்படுதல், விழைதல், விரும்புதல், அதுதான் காங்ஷே. விஜயம் வெற்றியை, ந காங்ஷே நான் வெற்றியை விழையவில்லை. ந ச ராஜ்யம் ராஜ்யத்தின் மேலும் எனக்கு ஆசை இல்லை. ந ச சுகானி ச அந்த ராஜ்யத்தால் வரக்கூடிய சுகங்களிலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த சண்டையில் என்னுடைய ஜனங்களையே நான் கொல்ல வேண்டும், கொன்றால்தான் வெற்றி எனக்கு. அது மாதிரி கிடைக்கிற வெற்றியினால் எனக்கு ஒரு மேன்மையும் இல்லை. இது சொல்கிறது அர்ஜுனன். அதனால் எனக்கு வெற்றியும் வேண்டாம், ராஜ்யமும் வேண்டாம், அதனால் கிடைக்கக்கூடிய சுகங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற. இது புரிஞ்சுங்களா? 31, 32 இந்த ஸ்லோகங்கள்லேருந்து கிடைத்த வார்த்தை. இந்த நம்பர் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு என்னோடய அபிப்பிராயம். ஸோ இதுதான் முதல் சாப்டர். இன்னும் நிறைய சொல்லின்னு போகிறான், தேரை விட்டு இறங்குறான், அப்படின்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு கதை போர்ஷன் மாதிரி தான். பகவத்கீதான்னு வச்சனம் இல்லை, சம்பாஷணம் இல்லை. புரிஞ்சுட்டேல? ஆக இதுதான் முதல் சாப்டர். முதல் ஸ்லோகம் சொன்னேன் உங்களுக்கு. முதல் சாப்டருடைய முக்கியமானது. அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நாம் பகவத்கீதையில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களையும் பார்க்க போவதில்லை. இது ஞாபகம். பகவத்கீதையில் இருக்கிற சில முக்கிய ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். முக்கியங்கிறது என்னன்னா, எந்த ஸ்லோகங்களால் நமக்கு சில அறிவுரைகள், சஜஷன்ஸ் கிடைக்கிறதோ அதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்னா என்னன்னா, அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நாம் ஏதாவது செய்யக்கூடியதாக இருந்தால்தான் அது இன்ஃபர்மேஷன், அது நாலெட்ஜ். புரிஞ்சுங்களா? அந்த விஷயத்தை வச்சுன்னு நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்காமலே கூட இருக்கலாம். புரிஞ்சுங்களா? ஆனால் இது இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தேவையானதுனால நான் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் சொல்லுகிறேன். ஸோ இதுதான் முதல் சாப்டர். இவ்வாறு முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸை எழுதுங்கோ. பை சான்ஸ் இது பிடிச்சிருந்ததுன்னா இதை சில பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய அபிப்பிராயம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்பப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கப்படும். சரியா? தேங்க்யூ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.